ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் நம்ம ஸ்டோரி டைமில் மேரி ஜோன்ஸ் அப்படின்ற குட்டி பொண்ணோட வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மையான சம்பவத்தை பற்றி பார்ப்போமா? அந்த குட்டி பொண்ணு அவளுக்கு பிடிச்ச பைபிளை எப்படி காசு சேர்த்து வச்சு அவள் அந்த பைபிளை வாங்கினா அப்படின்றத பற்றி இந்த ஸ்டோரி டைமில் பார்க்கலாமா? ஒரு அழகிய குக்கிராமத்தில் மேரி ஜோன்ஸும் அவரோட குடும்பத்தினரும் வாழ்ந்துட்டு வந்துட்டு இருந்தாங்க. அவங்க அம்மா, அவங்க அப்பா 3 பேரும் ஒரு அழகிய வீட்டில் வசிச்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க. அப்போ மேரி ஜோன்ஸோட அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் எழுத படிக்க தெரிலனாலும் அவங்க வசனங்களை காதார கேட்டிருந்தாங்க. அதை மேரி ஜோன்ஸுக்கு அவங்க சொல்லி கொடுத்துட்டே இருந்தாங்க. அவங்க ஞாயிற்றுக்கிழமைகளில் சர்ச்சுக்கு போவாங்க. அப்போ சர்ச்சில் அந்த பாஸ்டர் சொல்கிற கதைகள், வேத வசனங்கள், அப்புறம் அங்கே இருக்கிற பைபிள் இதெல்லாம் பார்த்தோன்னே மேரி ஜோன்ஸ்க்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். நம்மளும் இந்த மாதிரி எப்போ இந்த பைபிள்லாம் படிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அவள் ரொம்ப ஆர்வமாக இருப்பாள். ஆனால் அவளுக்குள்ள ஒரு தயக்கம், நமக்கு தான் எழுத படிக்கவே தெரியாதே, அப்புறம் எப்படி நம்ம பைபிள் படிக்கிறது அப்படின்னு சொல்கிற ஒரு தாட் அவளுக்கு இருந்துக்கிட்டே இருந்தது. அப்போ ஏசப்பாட்ட அவள் ப்ரே பண்ணிகிட்டே இருந்தா, ஏசப்பா நீங்கள் எப்படியாவது என்னை படிக்க வைங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு நாள் அவங்க அப்பா பக்கத்தில் ஸ்கூல் திறந்துருக்காங்க, நீ வேணால் போய் படிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே இவளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவளும் சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் ஜாயின் பண்ணி அந்த ஸ்கூலில் படிக்க ஆரம்பிக்கிறா. அவளுக்கு இப்போ நல்லா எழுத படிக்க தெரிஞ்சிருச்சு. அப்போல்லாம் அந்த காலகட்டத்தில் எல்லார்கிட்டையும் புக்ஸ் இருக்காது. ஏன்னா புக்ஸோட விலை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஆனாலும் அவங்க வீட்டு பக்கத்தில் இருந்த அந்த ஆன்ட்டி வீட்டில் பைபிள் இருந்தது. உடனே அந்த ஆன்ட்டி மேரி ஜோன்ஸோட அந்த ஆர்வத்தை பார்த்துட்டு மேரி ஜோன்ஸை கூப்பிட்டு, மேரி ஜோன்ஸ், எங்கள் வீட்டில் பைபிள் இருக்குது, உனக்கு தான் எழுத படிக்க தெரியும்ல, நீ வேணால் படிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவளும் அந்த வீட்டுக்கு போகிறா. அந்த வீட்டில் போனோடனே அங்கே பைபிளை ஒரு டேபிள் மேலே ஒரு கிளாத் போட்டு அந்த பைபிளை வச்சுருக்காங்க. அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவள் அழகாக படிக்கிறா. அப்போ அவளுக்கு ஒரு நினைப்பு வருது, நமக்குன்னு ஒரு பைபிள் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அவள் நினைக்க ஆரம்பிக்கிறா. அப்போ அவள் யோசிக்கிறா, நம்ம எப்படியாவது காசு சேமித்து நம்ம பைபிள் வாங்கணும். நம்ம முட்டை விற்று, நம்ம விறகுகளை விற்று, நம்மளோட பொம்மைகளை விற்று, இல்லைன்னா நம்ம துணிகளை தைச்சு, நம்ம அம்மா அப்பாவுக்கு வேலை செஞ்சு, இந்த மாதிரி நம்ம காசு சேர்த்து நம்ம பைபிள் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறா. இந்த மாதிரி நினச்சி 8 வருஷம் ஓடிடுச்சு. இப்போ அவளுக்கு வயசு 16. இப்போ 16ஆவது வயசில் அவள் அந்த காசெல்லாம் சேர்த்துட்டா. இப்போ அவளுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவள்கிட்ட கையில் காசு இருக்குது. ஆனால் என்னென்னா அந்த கிராமத்தில் பைபிள் விற்கிற கடைகளே கிடையாது. அவள் பைபிள் வாங்க போகணுன்னா 40 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு பாஸ்டர்கிட்ட போய் தான் பைபிள் வாங்கணும். அப்போ அவள் முடிவெடுக்கிறா, நான் தனியாக 40 கிலோமீட்டர் நடந்தே போய் நான் அந்த பைபிளை வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறா. ஆனால் அவகிட்ட செப்பல் எதுவுமே கிடையாது. தனியாளாக மலைகளை தாண்டி போகிறா. போய் அவள் செப்பல் போடாமல் எப்படி போக முடியும்? ஆனாலும் அவள் தைரியமாக போகிறா. அங்கே போய் பார்த்தா அந்த பாஸ்டரோட அந்த ஃப்ரெண்டு, அவரும் ஒரு பாஸ்டர், அவரை போய் சந்திச்சு அவளோட கதையெல்லாம் சொல்கிறா. உடனே அவருக்கு ரொம்ப ஷாக்கிங் ஆகி, சரி நான் நாளைக்கே உன்னை பாஸ்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அடுத்த நாள் காலையிலே பாஸ்டர்கிட்ட போகிறா. பாஸ்டர்கிட்ட போய், பாஸ்டர் என்கிட்ட எல்லா காசுமே இருக்குது, நீங்கள் எனக்கு பைபிள் தாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஆனால் அந்த பாஸ்டர்கிட்ட பைபிளே இல்லை. உடனே அவர் சொல்கிறாரு, இல்லைம்மா பைபிள்லாம் தீந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. உடனே மேரி ஜோன்ஸ் அழுவ ஆரம்பிக்கிறா. ஏசப்பா என்னோட பதிலே கேட்கல, நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு 40 கிலோமீட்டர் நடந்து வந்திருக்கேன், 8 வருஷம் கழித்து நான் அந்த காசை சேர்த்துருக்கேன், ஏசப்பா எனக்கு பதிலே தரலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப தேம்பி அழுவ ஆரம்பிச்சிட்டா. இதை பார்த்துட்டு அந்த பாஸ்டருக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அப்பா, இந்த பொண்ணுக்கு எவ்வளோ பைபிள் மேலே ஒரு ஆர்வமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் யூஸ் பண்ணிட்டு இருந்த பைபிளே, இந்த நீயே வச்சுக்கோ மேரி ஜோன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாரு. உடனே அவளுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்பாடா நமக்கு பைபிள் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்தோட ஆனந்தத்தோட அவள் அந்த பைபிளை கட்டி பிடிச்சிக்கிறா. அப்போ அந்த பாஸ்டர் யோசிக்கிறாரு, இந்த மாதிரி மேரி ஜோன்ஸ் மாதிரி எத்தனை குழந்தைகள் பைபிளுக்காக ஏங்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு இந்த விஷயத்த சொல்கிறாரு. அப்போ சொல்கிறாரு, நம்ம எல்லாரும் சேர்ந்து பைபிளை இலவசமாக ஏழை மக்களுக்கு நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்கிறாங்க, ஏன் நம்ம நாட்டுக்கு மட்டும் கொடுக்கணும், இந்த உலகத்துக்கே நம்ம கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பைபிள் சொசைட்டிஸை ஆரம்பிக்கிறாங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இருக்கிற பைபிள் சொசைட்டிஸ் எல்லாமே அப்போ இருந்த மேரி ஜோன்ஸால் தான் உருவாக்கப்பட்டது. பார்த்தீங்களா, இந்த குட்டி மேரி ஜோன்ஸோட ஆசையை எப்படி இந்த உலகமே மாற்றிடுச்சு பார்த்தீங்களா? இந்த மேரி ஜோன்ஸோட ஆசையால் தான் நம்ம கையில் இப்போ இலவசமாக பைபிள் இருக்குது. அதே மாதிரி நம்மளும் பைபிள் மேலே ரொம்ப ஆர்வமாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். தாவீது ராஜா சங்கீதத்தில் என்ன எழுதியிருக்கிறாருன்னா,
கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது. சங்கீதம் 19ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இன்னொரு வசனம் கூட இருக்குது. உமது வேதம் என் மனமகிழ்ச்சியாய் இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். சங்கீதம் 119ஆம் அதிகாரம் 92ஆம் வசனம். மேரி ஜோன்ஸ் இருந்த காலகட்டத்தில் கூட பைபிள் இல்லை. ஆனால் அவங்க ரொம்ப ஆர்வமாக படித்தாங்க. ஆனால் நம்ம காலகட்டத்தில் நிறைய பைபிள் நம்மக்கிட்ட இருக்குது. ஆனால் நம்ம அதே ஆர்வத்தோடு படிக்கிறோமா அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்து பார்க்கணும். காலையில் எத்தனை அதிகாரம் படிக்கிறோம், ராத்திரி எத்தனை அதிகாரம் படிக்கிறோம், இல்லை எத்தனை வசனமாவது படிக்கிறோம், குடும்ப ஜெபத்தில் நம்ம பைபிள் வாசிக்கிறோமா அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்து பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இனிமேல் நீங்கள் காலைல எழுந்திரிச்சு என்ன வேலை செய்கிறீங்களோ இல்லையோ, முதல்ல நீங்கள் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு பைபிள் படிங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த பழக்கத்தை நீங்கள் வாழ்க்கை முழுவதும் நீங்கள் கடைபிடிச்சுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஸ்டோரி டைமில் நம்ம மீட் பண்ணலாம். பாய்.